நமக்கு ஜப்பான் அப்படின்ற கண்ட்ரியோட நேமு கேட்டால் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? இவங்க வந்து வேர்ல்டு வாரில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. ஆனாலும் அதிலிருந்து சீக்கிரம் வெளியே வந்துட்டாங்க. ரொம்ப முன்னேற்ற பாதையில் போவாங்க. பாசிட்டிவான ஆரோக்கியமான பீப்புள் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ இயற்கை சீற்றங்கள்லாம் அவங்களுக்கு தான் வருது. எர்த்குவேக்காக இருக்கட்டும், சுனாமியாக இருக்கட்டும், எல்லா பாதிப்புல இருந்தும் அவங்க ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போ எதுக்கு நீ ஜப்பானை பற்றி பேசிகிட்டு இருக்க, ஜாப்பனீஸ் பீப்புளை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், கனவுகள் மேய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. அதாவது ஒவ்வொரு ஃபிலாசபி இருக்கும், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிலாசபி இருக்கும். இப்போ நம்ம தமிழில் சில தத்துவங்கள் இருக்கும், அது எப்படி ரொம்ப அழகான தத்துவமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி கிரீக் ஃபிலாசபி, ஸ்டாய்சிசம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் சில தத்துவம்லாம் நம்ம கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஜாப்பனீஸ் ஃபிலாசபி வந்து நம்ம கேட்டதுக்கப்புறம் அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாப்பனீஸ் ஃபிலாசபிஸ் தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு 10 ஃபிலாசபிஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்பர் 1, மோனோனோ அவர். மோனோனோ அவர் அப்படின்னா தமிழில் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிறது தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே எப்போ இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்துருச்சு, ஏதாவது பெரிய இழப்பு அப்படின்னா ஃபீல் பண்ணாதப்பா, இதுவும் கடந்து போகும். ஏதாவது ஃபெயிலியர், அப்புறம் நமக்கு வந்து ஏதாவது ஹெல்த் எல்லாம் போயிடுச்சுன்னா கூட இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நமக்கு சொல்லிடுவோம் இல்லையா? ஆனால் ஜாப்பனீஸ் பீப்புள் ஓகே, கெட்ட விஷயத்துல இதுவும் கடந்து போகும், ஆனால் நல்ல விஷயமும் நம்மளை விட்டு ஒரு நாள் போயிடும். அதாவது நம்மளோட அன்பாக இருக்கலாம், இல்லை அழகாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், இதுவும் நம்மளை விட்டு ஒரு நாள் போகும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டோம்னா தான் நம்ம வந்து அதை பத்திரமா எப்படி பாதுகாத்துக்கணுமோ, ஆரோக்கியத்தை செல்வத்தெல்லாம் எப்படி சேவ் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணுவோம். கொஞ்சம் பயத்தோட பத்திரமா இருப்போம் இல்லையா? ஸோ அப்போது இதுவும் கடந்து போகும், கெட்ட விஷயத்துக்கு மட்டும் இல்லாமல் நல்ல விஷயத்துக்கும் அதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாபி சாபி. வாபி சாபி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம லைஃப்பில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், எது எடுத்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கணும், மேக்கப் பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்புறம் ட்ரெஸ்ஸிங் பர்ஃபெக்டாக இருக்கணும், குக்கிங் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எல்லாமே பர்ஃபெக்ஷனாக இருக்காதுங்க. இம்பர்ஃபெக்ஷன்லேயும் ஒரு அழகு இருக்குது. இப்போ நேச்சர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும், மனிதர்களை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும், வேலை எல்லாத்துலேயுமே. இப்போ பேரே நமக்கு எப்படி அமைவாங்க? நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்கக்கிட்ட ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அதில் நம்ம லைஃப் நல்லா தானே போயிட்டுருக்கு. அப்போது இம்பர்ஃபெக்ஷன்லேயே ஒரு பியூட்டி இருக்குது அப்படின்னு அந்த பியூட்டியை நம்ம இம்பர்ஃபெக்ஷனை ரசிக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்பர் 3, இக்கிகை. இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இக்கிகை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பர்பஸை கண்டுபிடிக்கணும். என்ன பர்பஸ் அப்படின்னா, அந்த உலகத்துக்கு ரொம்ப பயனுள்ளவங்களாக இருக்கணும், அதெல்லாம் ஓகே. ஃபஸ்ட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு, அதுதான் உண்மையான இக்கிகை அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரினா 4 விஷயங்கள் இருக்கணுங்க அந்த வேலையில். ஃபஸ்ட்டு, எனக்கு இது நல்லா வரும், இந்த வேலையை நான் ரொம்ப நேசிக்கிறேன், இது உலகத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது, இந்த வேலை எனக்கு பணத்தை கொடுக்கணும். அப்படி இந்த 4 விஷயம் இருக்குது அப்படின்னா அதுதாங்க உங்களோட இக்கிகை. ஒருவேளை நம்மளோட வேலையில் வந்து இது நமக்கு பர்ஃபெக்டாக அமையாமல் இருந்திருக்கலாம் 4 விஷயம். அப்படி இல்லாதப்போ டெய்லி நம்ம செய்கிற வேலையில் இந்த இக்கிகையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய கோல் மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணால் நமக்கு ஒரு ஹாப்பி கிடைக்கும்ல, அதுதான் உண்மையான இக்கிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 4th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சோ. கேன்சோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து மினிமலிசம் அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான் வந்து கேன்சோ அப்படின்னு சொல்கிறது. ஒரு விஷயத்தில் தேவையில்லாத பொருளை அதிகமாக வச்சுட்டு இருந்தா நமக்கு அது கவலையை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் 5th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கின்சுகி. கின்சுகி அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பானை உடஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பானையை ஜாப்பனீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து கோல்டெல்லாம் பூசி அதை வந்து விலை உயர்ந்த பொருளாக மாற்றிடுவாங்களாம். மாற்றி அதை யார் கைக்கு அது கிடைக்குதோ அவங்க ரொம்ப லக்கின்னு ஃபீல் பண்ணுவாங்களாம். ஸோ அதே மாதிரி நாமளும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு லவ்லையோ இல்லை ஒரு ஜாப்லையோ எதில் உடஞ்சி போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இல்லாமல் அதுலேருந்து மீண்டு வந்து வேற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளை அதை பாசிட்டிவாக மாற்றும் போது அதுதான் கின்சுகி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப அழகாக தெரியும்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th யோகன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. யோகன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம அழகு ரசிக்கணும். இப்போ நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா அழகான பேர்ட் சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் வந்து மனுஷங்க பேசிட்டு போவாங்க, குட்டி குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம சைடில் பார்த்து பார்த்து ரசிச்சுட்டே போகலாம். ஜாப்பனீஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த டீ டைமையே ஸ்பெஷலாக்கிக்குவாங்களாம். எப்படின்னா அவங்க உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்களாம். அப்போ டீ குடிக்கும்போது வந்து இந்த ட்ரீஸில் இருந்து சில இலைகள் வந்து நல்லா வளர்ந்துருக்கும், சில இலைகள் வந்து பாதி வளர்கிற ஸ்டேஜில் இருக்கும், சிலது வந்து உதிர்ந்துருக்கும். ஸோ இதெல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டே டீ குடிப்பாங்களாம். ஸோ அப்போ வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க நேச்சரோட அந்த டீ டைமை. அந்த டீ டைமில் வந்து வேறு எதையுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்களா, வேலை அதெல்லாமே இது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் யோகன். அடுத்த 7th பார்த்தீங்கன்னா கொக்கோரோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் முழு மனசோட செய்யணும். அரைகுறையாக செஞ்சிட்டோம் அப்படின்னம்னா வந்து நம்ம வந்து அந்த வேலை வந்து கரெக்டாக வராதுன்னு நம்மளே ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுதான் கொக்கோரோ அப்படின்றது. அடுத்து 8th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமையாரி அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோன்னா மற்றவங்களுக்கு அது நல்லதாக அமையணும். நல்லதாக அமையாட்டி பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறது, நெகட்டிவாக ஃபீல் பண்ண வச்சிடக்கூடாது, அவங்க ஹர்ட் ஆகிடக்கூடாது, அந்த மாதிரி செயலையாவது செய்யணும். அதான் ஓமையாரி அப்படின்னு சொல்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான விஷயம், ஷிகிதா கானை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த விஷயம் மாறணும், இவங்க மாறணும், அவங்க மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்த மாற்ற ட்ரை பண்ணுவோம். எப்பயுமே மைண்டில் ஒரு விஷயத்த வச்சுக்கணும். ஒரு விஷயத்த மாற்ற முடியும் அப்படின்னா ஓகே, அதுக்காக நம்ம ட்ரை பண்ணலாம். மாற்றவே முடியாதுன்னு சில விஷயம் இருக்குல்ல, சொல்லுவாங்க திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம என்னதான் பண்ணாலும் என்னதான் சொன்னாலும் சில விஷயங்கள் மாறாது. அப்படி இருக்கும்போது ஓகே, மாற்ற முடியாதா, போயிட்டே இருப்போம், நம்ம அதை விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நெக்ஸ்ட் என்ன ஃபிலாசபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூஹாரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா பேசிக் ப்ராக்டிஸ் அப்ளை அப்படின்றதான். இப்போ நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கற்றுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோன்னா பெருசாக பண்ணாமல் பேசிக் அதில் என்ன அப்படின்னு கற்றுக்கணும். கீபோர்டு கற்றுக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஃபைல்னா என்ன, ஃபோல்டர்னா என்னன்னு கற்றுக்கணும் இல்லையா. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் ஷூஹாரி அப்படின்ற ஃபிலாசபி. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 10 தாண்டி ஒன்று அடிஷ்னலாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெய்ன்ஸோ. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னா, அதாவது எப்பயுமே சின்ன சின்ன விஷயத்த மட்டும் நம்ம முன்னேற்றத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எடுத்தோன்னே பெருசுக்கு போயிடக்கூடாது. சின்னதில் டெய்லி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, கீபேடாக இருந்தது. கீபேட் வந்து டச் ஃபோன் வந்து இன்னும் இப்போ டெவலப் ஆகி நிறைய வித்தியாசமான அப்டேட்ஸோடு வந்துட்டே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கெய்ன்ஸோ அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே ஒரு குட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க அவங்க கூட நான் ஷேர் பண்ண நினச்சேன் 10 ஜாப்பனீஸ் ஃபிலாசபி. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புக் ரிவ்யூவோட இதுவும் நிறைய புக்ஸ்லேருந்து பார்த்த விஷயம்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.